கம்மி பட்ஜெட்டில் எப்படி டேஸ்டியான சாப்பாடாக பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான மீல்ஸை அதுவும் 50 ரூபாய்க்குள்ளார எப்படி டேஸ்டியாகவும் சட்டுன்னு செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. பீட்ரூட் சாதம் வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகையில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை 1 கரண்டி அளவுக்கு இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்திட்டு நல்லா சிம்லையை வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம நல்லா வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற பீட்ரூட் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகையில் நம்ம சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்திட்டு கியூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை 1 கரண்டி அளவுக்கு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளையும் சேர்த்திட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட் சாதமும் வாழைக்காய் வறுவலும் ஒரு வாழை இலையில எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பீட்ரூட் சாதம் வாழைக்காய் வறுவல் ரெடி. கீரை சாதம் வெங்காய வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் இல்லை சேர்த்திட்டு 1/2 டீஸ்பூன் சீரகத்தையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு வரமிளகாவை கிள்ளி இல்லை சேர்த்திட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டு கீரை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சிம்லே வச்சு. இதில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நல்லா வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற கீரை ஃபுல்லாகவே அந்த சாதத்தில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் நம்ம ஆட் பண்ணிட்டு ஸ்லைஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்திட்டு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூளையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளையும் இதில் சேர்த்திட்டு 1/4 டீஸ்பூன் கறி மசால் தூள் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே அந்த ஆனியனில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சிம்லேயே வச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் இதில் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீரை சாதமும் வெங்காய வறுவலும் ஒரு வாழை இலையில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கீரை சாதம் வெங்காய வறுவல் ரெடி. கேரட் சாதம் பீன்ஸ் தோவரன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இல்லை எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு ஒரு வரமிளகாவை கிள்ளி இல்லை சேர்த்திக்கோங்க. நல்லா துருவி வச்ச கேரட்டை 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற கேரட் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்திட்டு நல்லா சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. நல்லா வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தை 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற கேரட் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகாம மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற பீன்ஸு வரமிளகா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட்
ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் துருவி வச்ச தேங்காவை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரட் சாதமும் பீன்ஸ் துவரணும் ஒரு வாழை இலையில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கேரட் சாதம் பீன்ஸ் துவரன் ரெடி. பருப்பு சாதம் கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கீழே எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகையில் நம்ம சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தையும் இல்லை சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை 1/2 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வேக வச்சுருக்கிற துவரம் பருப்பை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற பருப்பு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற பருப்பு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு இதில் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா சிம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கீரை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இல்லை 1 கரண்டி அளவுக்கு துருவி வச்ச தேங்காவை இதில் சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற தேங்காய் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பு சாதமும் கீரை பொரியும் ஒரு வாழை இலையில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பருப்பு சாதம் கீரை பொரியல் ரெடி. மோர் குழம்பு சாதம் வேர்க்கடலை வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு மிக்சி ஜாரை 1/2 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் மிளகாய் இதில் சேர்த்திக்கோங்க. ஒரு கரண்டி அளவுக்கு துருவி வச்ச தேங்காய் 1 கரண்டி அளவுக்கு தயிர் இதில் சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணியவும் ஊற்றிக்கலாம். மிக்சி ஜார்லேயே நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகையில் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மோரை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் 1 கரண்டி அளவுக்கு நல்லா வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகையில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்திட்டு ஒரு வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திக்கோங்க. இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஆஃப் பீஸாக உடச்சி வச்சிருக்கிற கடலையை 1/2 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிம்லே வச்சு நல்லா வதக்கிட்டு இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற மோர் குழம்பு சாதமும் வேர்க்கடலை வறுவலும் ஒரு வாழை இலையில எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான மோர் குழம்பு சாதம் வேர்க்கடலை வறுவல் ரெடி. சாம்பார் சாதம் கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகையில் நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை 1/2 டீஸ்பூன் சீரகத்தையும் இல்லை சேர்த்திட்டு இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நல்லா சிம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற
வச்சிருக்கிற தக்காளியும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளியும் இதில் சேர்த்திட்டு இதில் 1/4 டீஸ்பூன் சாம்பார் தூள் இதில் நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு கரண்டி அளவுக்கு வேக வச்சிருக்கிற துவரம் பருப்பை இதில் ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இதில் ஒரு கரண்டி அளவுக்கு நல்லா புளிஞ்சு வச்சிருக்கிற புளிச்சாறை ஒரு கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் நல்லா வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தை ஒரு கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற புளிச்சாறு பருப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக கருப்புளியில் நம்ம ஆட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு கையளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளியும் இதில் சேர்த்திட்டு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 1/4 டீஸ்பூன் மல்லித்தூளையும் இதில் சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணியவும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் சாதமும் கத்திரிக்காய் பொரியலும் ஒரு வாழை இலையில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சாம்பார் சாதம் கத்திரிக்காய் பொரியல் ரெடி. இப்போ சுவையான பீட்ரூட் சாதம் வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. பீட்ரூட் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மீல்ஸை நீங்கள் 50 ரூபாய்க்குள்ளார பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக செஞ்சிடலாம். அதுவும் பீட்ரூட் பொரியல் பிடிக்காதவங்க இந்த மாதிரி சாதமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரில ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க 50 ரூபாய்க்குள்ளே செஞ்சீங்களான்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்ப சுவையான கீரை சாதம் வெங்காய வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மீல்ஸை நீங்க 50 ரூபாய்க்குள்ள பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா செஞ்சிடலாம். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை சாதமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நான் சொன்ன ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப வித்தியாசமா டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. 50 ரூபாய்க்குள்ள செஞ்சீங்களான்னு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கேரட் சாதம் பீன்ஸ் தோவரன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பீன்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மீல்ஸை நீங்க 50 ரூபாய்க்குள்ள பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா செஞ்சிடலாம். அதுவும் பீன்ஸ் நீங்க நிறைய விதத்துல போட்டு சாப்பிட்டுருப்பீங்க. இந்த மாதிரி துவரனா செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப வித்தியாசமா டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பருப்பு சாதம் கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பருப்பு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா வீக்லி ஒன்ஸாஸ் எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த மீல்ஸை நீங்க 50 ரூபாய்க்குள்ளார பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா செஞ்சிடலாம். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான மோர் குழம்பு சாதம் வேர்க்கடலை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. கடலக்காவை நம்ம நிறைய விதத்துல சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி வறுவலாக செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த மீல்ஸை நீங்க 50 ரூபாய்க்குள்ள பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா செஞ்சிடலாம். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. அதுவும் நாசனமத்துல ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சாம்பார் சாதம் கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த மீல்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அது மட்டும் இல்லாம இந்த மீல்ஸை நீங்க 50 ரூபாய்க்குள்ள பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த சாம்பார் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நாசனமல்ல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எப்பவுமே செய்யற சாம்பாரோட இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 விதமான பட்ஜெட் மீல்ஸ், அதுவும் 50 ரூபாய்க்குள்ளார உங்க வீட்டுல உங்களுக்கு செஞ்சு கொடுத்த அசத்துங்க. இந்த மீல்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்க எல்லாத்தையும் பார்க்கறேன். அது இருக்கும். பாய்.